பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 47வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு கீழ்ப்படுத்துவார் என்கிற தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்காக என்ன செய்தார் என்பதை தாவீது இங்கே விவரித்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி என்று சொல்லி இருக்கிறார். தாவீதுக்காக தேவன் பழி வாங்கினாரா? ஆம், தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? அதே போல தாவீதுக்காக தேவன் தாவீதுடைய சத்துருக்களிடத்திலே பழி வாங்கினார். தாவீது நீதியாய் சரியாய் தன்னுடைய காரியங்களிலெல்லாம் தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்திருந்தும் காரணமில்லாமல் தாவீதை எதிர்த்தவர்கள், போரிட்டவர்கள், நிந்தித்தவர்கள், தூஷித்தவர்கள், இவர்களிடத்திலெல்லாம் தேவன் தாவீதுக்காக பழிக்கு பழி வாங்கினார். மட்டுமல்ல, இவர்களை தாவீதுக்கு தேவன் கீழ்ப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய காரியங்களிலேயும் தேவனுக்கு பயந்து நீதியை செய்யுங்கள், நீதியை நிறைவேற்றுங்கள். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்காக பழிக்கு பழி வாங்கி உங்களை எதிர்க்கிறவர்களை உங்களுக்கு நிச்சயமாய் கீழ்ப்படுத்துவார். தாவீதுக்கு செய்தவர் நிச்சயமாய் நமக்கும் செய்வார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தாவீதுக்காக நீர் பழி வாங்கினீர், ஜனங்களை கீழ்ப்படுத்தினீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, உமக்கு பயந்து உம்முடைய கண்களுக்கு முன்பதாக நீதியாய் வாழுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக தேவனின் நாட்களிலே நீதியை சரிகட்டும்படிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் எழுந்தருளி பழிக்கு பழி வாங்கி எதிர்க்கிறவர்களை கீழ்ப்படுத்த வேண்டுமாய் உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.